Hi friends, நான் உங்கள் ஜுபைதா zacs.kitchen.இருந்து உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமீத் அண்ட் இஃப்ஸாவுடைய ஒரு சுட்டித்தனமான vlog தான். இதில் நிறைய ஃபேமிலி மூமெண்ட்ஸ் இருக்க போது. இந்த vlog வந்து ஹமீத் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த vlog. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹமீதோட ஸ்னோ கிங்டம் போனதாக இருக்கட்டும், இஃப்ஸா பாப்பாவோட வாயாடி வாயாக இருக்கட்டும், எல்லாமே இந்த vlogல நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த vlog நான் ஏற்கனவே ஜாக்ஸ் லைஃப் ஸ்டைலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் ஜாக்ஸ் கிச்சன்லேயும் போட சொல்லி கேட்டுக்கிட்டதுனால நான் இப்போ ஜாக்ஸ் கிச்சனில் போட்டிருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த vlog எடுத்த அன்னைக்கு எனக்கு வந்து மீஷோக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இஃப்ஸா பாப்பா எனக்கு கொஞ்சம் கூட ஷூட் பண்ணவே விடலை. அதை பாருங்கள். அண்ட் இந்த vlog பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இஃப்ஸாக்கும் ஹமீதுக்கும் உங்களோட லவ் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சனில் வந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில் இல்லைங்க. சுத்தமாக இப்படியே உடல பேசிக்கிட்டே இருந்தா என்ன நீ என்ன பேசணும்? நீ வந்து ரிவ்யூ கொடுக்குறியா? வா, சுடிதார் ரிவ்யூ கொடுவா, குர்த்தி ரிவ்யூ கொடுக்குறியா? மம்மி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். மம்மி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து ரெண்டு தங்கம். மம்மி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து ரெண்டு தங்கம். என்னம்மா சொல்ற? மம்மி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த பார்க்கலாம். பை. வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க அப்படி சொல்லணும்லமா. பேசணும். இவ்வளோ பெரிய வாய்ஸ் அம்மா, இவ்வளோ பெருசா அம்மாவா இருக்கு. அம்மாடியா 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 அம்மாடியா. नोजी 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 मम्मा के नोजी இஃப்ஸா டயலாக் சொல்லலாமா? யாராச்சும் இஃப்ஸாவை கோவப்படுத்திட்டீங்கன்னா, அவளுக்கு கோவம் வந்துருச்சுன்னா யாரால இஃப்ஸாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, மம்மி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஷூட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பாப்பாவுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் அவளுக்கு வந்து அங்கே வந்து அவளுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா ஒரு அரை ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து 2 பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்துகிட்டு போட்டுட்டு பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மீடியம், அதாவது வெதுப்பாக இருக்கக்கூடிய பால். இது வந்து கோதுமை ரவை. இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ பாப்பாவால் ஈஸியாக சாப்பிட முடியும். இது 2 கரண்டி போட்டுட்டு நம்ம அந்த அடித்து வச்சுருந்த ஆப்பிள் அப்புறம் பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுட்டேன். இதையுமே இதில் வந்து சேர்த்துடுறேன். இப்போ கோதுமை ரவையும் போட்டு மிக்சியில் அடித்தோன்னா மாவு மாதிரி ஆகிடும். ரொம்ப நம்ம வந்து அரைச்சி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு அந்த சூ பண்ணுற பழக்கமே போயிடும். அந்த அவங்க வந்து நல்லா மெண்டு சாப்பிடல அப்படின்னா பல்லு வந்ததுக்கப்புறமும் அந்த வாயை அசை போட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்படியே முழுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது வந்து வயிற்றில் போய் தொங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இருந்து இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களுக்கு வந்து அந்த வாயை அசை போட்டு சாப்பிட்ற பழக்கம் வந்துடும். இதை வந்து இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் கண்டெய்னர் நான் மாற்றிட்டேங்க. அடுத்து இப்போ வந்து பாப்பாவோட டைப்பர் பேக் எப்பவுமே ரெடி பண்ணுவேன். எப்பவுமே வந்து தேவையான அளவுக்கு ஒரு 3-4 பேம்பர்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கிடுவேன். பாப்பாவோட ஃபுட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பவுடர், யூஸ்வலாக பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் பாப்பா கக்கிட்டா, அதாவது வாமிட் பண்ணிட்டா அப்படின்னா அவளுடைய சட்டையில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா? அது வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி பவுடர் கொஞ்சம் போட்டு விடுவேன். அடுத்து வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஹமீதுக்கு. அடுத்து ஸ்பூனை வந்து டிஷ்யூவில் ரேப் பண்ணி அதையுமே வந்து உள்ளே எடுத்து வச்சுருக்கேன்.
கர்ச்சீஃப் பாப்பாக்கு சாஃப்டான நல்ல கிளாத்தில் வந்து கர்ச்சீஃப், அதுக்கப்புறம் வந்து அது சொன்ன மாதிரி பவுடர் காமிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 3-4 செட்டு ட்ரெஸ்ஸு எப்போவுமே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கேரி பண்ணுவேன். அண்ட் இது வந்து சூப்பர் பாட்டமோடைய நாப்பி. இந்த நாப்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம ஜாக்ஸ் கிச்சனில் நான் இதோடைய ரிவ்யூ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா சத்துமாவு ரெசிபி பேபி வெயிட் கெய்னிங் ரெசிபியில் இதோடைய ரிவ்யூ இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. அடுத்ததில் வந்து பால், அதுக்கப்புறம் இதில் வந்து சுடுதண்ணி, கொஞ்சம் வார்மான சுடுதண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா விளையாடும் போது இதில் மூடி எங்கேயோ தூக்கி போட்டுட்டா, அதில் வந்து மேலே ஃபாயில் போட்டு ரேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்னோ கிங்டம் வந்துட்டோம். ஸ்னோ கிங்டமில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா அலௌடு கிடையாது, ஏன்னா அங்கே -8 டிகிரி அப்படின்றதுனால நாங்கள் வந்து கூட வந்து எங்களோட லக்ஷ்மி அக்காவை கூட்டு வந்திருக்கோம். பாப்பா பார்த்துக்கிறதுக்காக வருவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வெளியில் போகிறோம் இல்லை வீட்டில் ஏதாவது எனக்கு ரொம்ப நேரம் ஷூட் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி அக்காவை நான் எப்பவுமே கூப்பிட்டுப்பேன். இன்னைக்கு வந்து அவங்களும் வந்திருக்காங்க நம்ம கூட. லக்ஷ்மி அக்கா காட்டுவோம். ஹாய் சொல்லுங்க. வாங்க போலாம். டிக்கெட் வாங்கிட்டோம். உள்ள வந்து -8 டிகிரின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து அலௌடு கிடையாது உள்ள. ஸோ அதுக்காக தான் லக்ஷ்மி அக்காவை கூப்பிட்டு வந்தேன். நான் கெஸ் பண்ணேன் பாப்பா மோஸ்ட்லி மாட்டாங்கன்னு. அண்ட் ஹமீத் வந்து ஹாப்பி, ஹமீத்காக தான் போகிறோம் உள்ள. ஸோ பாப்பா வந்து லக்ஷ்மி அக்கா கூட இருக்க போகிறா. அண்ட் ஃபுட்டு பால் எல்லாமே பேக்கில் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் டைம் இருந்தது எங்கள் ஸ்லாட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி கவுண்டர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஹமீத் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தான். இப்போ ஹமீத் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டயத்தில் ஒரு வியூவர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் கேட்டிருந்தாங்க. என்னென்னு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ண இடத்துல வலிக்குது, சிசேரியன் பண்ண இடத்துல சுருக்குன்னு குத்துது. ஃபஸ்ட்டு டெலிவரி சிசேரியனில் எனக்குமே ரொம்ப அந்த பெயின் இருந்தது. பட் வந்து கொஞ்ச நாள் போக போக அது சரியாயிடுச்சு. அப்படின்னா புண்ணு இன்னும் கொஞ்சம் ஆறாமல் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக குனிஞ்சு நிமிர்ந்து இல்லாமல் ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும். ஒரு 6 மந்த்ஸ் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். इफ्जा, आइए वाले पकड़ो। इफ्जा कुत्ती, अले मम्मा क्लैप ही कर रहा था. वो फर्स्ट टाइम क्लैप कर रही थी. इफ्जा फर्स्ट टाइम क्लैप पन रहा नहीं पड़ी. इधर एक पापा क्लैप. अयो, इन्हें लगना ना क्लैप पन रहा है. क्लैप पन रहे ले. मज़े लिफ्ट का असल कंच है. इफ्जा, इफ्जा, मम्मा क्लैप है. क्लैप क्लैप क्लैप. मम्मा क्लैप பண்ணுங்க. मम्मा क्लैप பண்ணுங்க. ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அவங்களே ட்ரெஸ்ஸு, கோட்டு, அப்புறம் வந்து க்ளவுஸு, இந்த இதனது பெரிய பெரிய ஷூஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு. பட் அதுதான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஹமீத் வந்து ரொம்ப ஆசைப்பட்டான். நம்ம ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு தெரியும், கார்த்திகா சேனல் கார்த்திகா என்னுடைய ஃப்ரெண்டுன்னு. அவங்க ரீசெண்டாக போயிருந்தாங்க ஷர்வின் பர்த்டேக்காக. அப்போ போயிருந்தப்போ ஹமீத் பார்த்துட்டு, மம்மி ப்ளீஸ் என்னை அங்கே கூப்பிட்டு போங்களேன்னு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அவனுக்காக தான் நாங்கள் அங்கே போனோம். குழந்தை ஆசைப்படும் போது எனக்கு ஒரு பக்கம் பாப்பாவை வெளியில் விட்டுட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தாலும், ரொம்ப நம்ம வந்து 2 குழந்தைங்களையும் பேலன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா. இவனுடைய ஆசைகளையும் பார்க்கணும், பாப்பாவையும் பார்த்துக்கணும். ஸோ 1 மணி நேரம் தான் அதோடைய டைம் ஸ்லாட்டு.
45 மினிட்ஸில் நம்ம உள்ளே போயிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட விட்டுட்டு போனோம். இன்னொன்று அக்கா வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்க, ரொம்ப வருஷமாக எங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அவங்கள பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சனால தான் அவங்கக்கிட்ட குழந்தைய விட்டுட்டு போனோம். இல்லாட்டி எக்காரணத்தை கொண்டும் எங்களுடைய பேரண்ட்ஸை தவிர்த்து வேறு யார்கிட்டையும் நாங்கள் வந்து குழந்தைய விட்டுட்டு போக மாட்டோம். நான் குழந்தைய விட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கையான ஆளுன்றதை வந்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அது போக ஹமீத் வந்து உள்ளே நல்லா என்ஜாய் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஹமீதை எங்கேயுமே வெளியே கூப்பிட்டு போகலை. கொரோனா, என்னோட ப்ரெக்னென்சி, அப்புறம் பாப்பாவை வச்சுட்டு வெளியே போக முடியலன்னு சொல்லிட்டு அவனும் பாவம் ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிட்டான். ஸோ 2 பேரையும் நம்ம ஈக்குவல் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் இல்லைங்களா. கண்டிப்பாக 2 குழந்தைங்க இருக்க தாய்மார்கள் வந்து என்னோட ஃபீலிங்கை கண்டிப்பாக அந்த இடத்துல புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில பேர் வந்து சிசேரியன் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. பாப்பாவுக்கு எந்த மாதிரியான பால் கொடுக்கலாம், நைட்டு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம், அதெல்லாமே கூட கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் கூட அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கே டெடிக்கேட்டிவான ஒரு வீடியோ போடணும் அப்படின்னாலுமே நான் போடுறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹமீத், நான், என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஸ்னோ கிங்டம்குள்ளே என்ஜாய் பண்ண கிளிப்ஸ் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி vlogs நீங்கள் நிறைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.